வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம். இந்த சோழி பிரசனம் நான் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன். இந்த சோழி பிரசனத்தை நிறைய பேர் பணம் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நிறையா பிரசனம் நான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா நான் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஒதுக்குறேன். அப்படி இருந்தும் சோழி பிரசனம் பார்க்குறதுக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஆகுது தான். ஏன்னா நம்ம பிரசனம் பார்க்குறோம், அவங்கள முழுமை அடையணும், அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் நம்ம பார்த்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஸோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரசனம் பார்த்துட்ருக்கேன். இந்த பிரசனம் அப்படின்னா என்ன, இந்த சோழின்னா என்ன, இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, ஐயா சோழி பிரசனம் பார்க்குறோம், இதனால் நம்ம பிரச்சனை தீருமா, இல்லை இந்த சோழினால் பலன் நமக்கு சரியாக வருமா, இந்த சோழி பிரசனம் பார்க்குறனால கண்டிப்பாக என்னுடைய பிரச்சனைக்கு நல்ல வழி கிடைக்குமா, இப்படின்னு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி தான். ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோழி பிரசனம் அப்படின்றது ஒரு விதமான சாஸ்திரம்தான். ஜோதிட சாஸ்திரம், மருத்துவ சாஸ்திரம், மூலிகை சாஸ்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாந்திரிக சாஸ்திரம், தாந்திரிக சாஸ்திரம் போல் ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டு இந்த சோழி பிரசனம். இந்த பிரசனம் அப்படிங்கிறது நாம் எப்படி சொல்லுவோம்னா ஆருடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆருடம் பார்க்குறதுல கண்டிப்பாக எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய நேர காலத்தை பொறுத்து இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்தில் 12 கட்டங்களை வச்சு அவங்க அந்த 12 கட்டத்தில் கிரகத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சோழி பிரசனத்தில் 12 சோழியை வச்சு நான் பலன் சொல்கிறேன். அதே மாதிரி ஜோதிடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரகத்தை வச்சு கிரகத்தினுடைய கால அளவுகளை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த சோழியினுடைய அளவுகளை வச்சு சோழி எந்தெந்த திசையில் இருக்குது, இதுக்கான பலன் என்ன, எத்தனை சோழி மேலே வந்திருக்கு என்பது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதில் 100க்கு 100% சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்களுடைய நேர காலத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு 100க்கு 100% என்னாலேயும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் கூட. ஸோ அதனால் ஒவ்வொரு நபர்களுக்கும் சோழி பிரசனம் பார்க்கும்போது குறைந்தது 1 மணி நேரமாவது டைம் எடுத்துக்குது. இதுக்கு இடையில் நம்ம பிரசனம் பார்க்கும்போது நம்ம முறையாக என்ன செய்யணும், குரு அழைச்சி மற்றவருடைய பாடல்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு தான் நம்ம பிரசனம் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் பார்த்துட்ருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த 12 சோழியை நம்ம போடுறோம். ஆனால் அந்த சோழியில் இத்தனை இருக்குது. வேப்பிலையில் பிரசனம் பார்க்கலாம், தென்னை மரத்து இதில் பிரசனம் பார்க்கலாம், இரும்பு குண்டில் பிரசனம் பார்க்கலாம், விபூதியில் பார்க்கலாம், ஊதுபத்தியில் பார்க்கலாம், விளக்கில் பார்க்கலாம், தேவதையை வச்சு பார்க்கலாம், இது குழாங்கல் இருக்குல்லையா அதில் கூட பார்க்கலாம். சரி, இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த சோழியில் மட்டும் ஒரு அதீத ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அது உண்மையான விஷயங்கள் கூட. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது சோழி பார்த்திங்கன்னா கடல் இனத்தை சேர்ந்த ஒரு நத்தை, ஒரு கடல் இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நத்தையுடைய ஓடு, அதாவது நம்ம வயசானவங்க கிளிஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளிஞ்சலை தான் இப்போ நம்ம சோழியாக பயன்படுத்துகிறோம். இந்த பிரசன சாஸ்திரத்தில் இந்த சோழி மாதிரி வெத்தலையில் பார்க்கலாம். நிறைய பேர் வெத்தலை பிரசனை பார்ப்பாங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுபோல் இது சோழி. இந்த சோழியினுடைய சிறப்பு அம்சம் நான் ஏற்கனவே நிறையா கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த சோழியில் அதீதமாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதில் ஒரு அதீத ஒரு சக்தி, இந்த சக்தி மூலியமாக தான் நமக்கு கிடைக்க வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க தேவதையை எந்த அளவுக்கு சித்தி பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அது பலன் தெரியும். அதான் உண்மையான விஷயங்கள் கூட. சரி, இப்போ இந்த பிரசனத்தை பார்ப்போம். 12 சோழி நான் போட்டிருக்கேன். இந்த 12 சோழியில் ஒவ்வொரு சோழியும் வானத்தை பார்த்து இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு மாதிரி பலன்கள் இருக்குங்க. இப்போ 12 சோழி 12யுமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் வீடியோ காலில் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த 12 ஒரு பலன் விழுந்தால், ஒரு சோழி விழுந்தால் என்ன பலன், 2 சோழி விழுந்தால் என்ன பலன், இப்படிங்கிற பலன் இருக்குது. இப்போ தோராயமாக நான் சோழி கொண்டு போடுறேன். இந்த சோழியில் உங்களுக்கு இன்றைக்கி என்னுடைய கிரகத்தினுடைய அமைப்பு நீங்கள் பார்க்கக்கூடிய நேரங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக அதில் தெரிய வரும். ஸோ இந்த சோழியில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக அவங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் கூட. சரி, இந்த சோழி பிரசனம் யாருடைய அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மகாலட்சுமியுடைய அம்சம். மகாலட்சுமியுடைய அம்சம் இது கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்.
கடலில் இருக்கிறது எல்லாமே என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சங்கள் தான். பார்க்கடலில் நாராயணன் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சோழியினுடைய அம்சம். அப்போ இந்த சோழி நம்ம முறையாக குருக்கிட்ட வாங்கி அதை முறையாக சுத்தி செஞ்சு அதை வந்து புடம் போட்டு அதை வந்து நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடுக்கை, மந்திரக்கோல், சூளம், வேலு இது மாதிரி மூலிகையெல்லாம் கையில் வச்சு பலன் பார்ப்பாங்க. ஆனால் அதை விட அதீதமான சக்தி கொண்டது இந்த சோழி. இந்த சோழி வந்து பொதுவாகவே நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலே ஒரு மகாலட்சுமி அம்சம் ஏற்படும் சொல்லி வேத நூல்கள் சொல்லப்படுது. அது முறையாக சுத்தி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செய்யும். ஸோ இந்த சோழி போடுறதுனால நமக்கு வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்களும் எதிர்மறையான கிரகங்களை நம்ம ஈஸியாக காட்டி கொடுத்துரும். இப்போ ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எதனால் நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு இதில் ஒரு திருப்பு முனையே அதுதான். இப்போ எதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எதிரி எந்த அளவுக்கு இருக்கிறான், அது எந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு கூட என்னாலையும் சொல்ல முடியுது. நான் சொல்லியும் இருக்கேன். ஸோ இந்த சோழியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 2000 பேத்துக்கு நான் பிரச்சனை பார்த்துருக்குறேன். அதில் கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் சொன்னது சரியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது முறையாக எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை செட் ஆகாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 108 சோழி வச்சு பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. 54 சோழி வச்சு பார்க்குறவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை 12 சோழி, மொத்தம் 3 கை தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை பார்க்குறோம் அப்படின்னா 3 கை. இந்த 3 கையிலே என்ன பண்ணணும்னா உங்களுடைய என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் எந்த இடத்த கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நான் சொல்லிட முடியும். ஸோ இந்த பிரசனம் அப்படி என்பது எல்லா நாட்களையும் பார்ப்பீங்களான்னா கண்டிப்பாக பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்கணும். அதுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து தீருமா ஒரு பிரச்சனைனா கட்டாயம் தீரும். இப்போ நமக்கு ஒரு விதி நடக்குது. அந்த விதியை கண்டிப்பாக நம்மளை எந்த அளவுக்கு நம்ம சந்திக்க முடியும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிரசனத்து மூலிமா நமக்கு நடக்கிற விதியை மதியால் வெல்ல முடியும். முடிந்த வரைக்கும் அதை நம்மளால் பாதுகாத்துக்க முடியும், தற்காப்பு பண்ணிக்க முடியும். ஸோ இது சோழி என்பது ஒரு திசை காட்டி. நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகா.